அந்த மாதிரியான ஒரு ஆளை உங்களுடைய சமூகத்துல நியூஸ் பேப்பரா இருக்கட்டும் எல்லாமே இந்த செய்திகள் வரதுதான். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல, உங்களுடைய ஹீரோவான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்களும் சமூகத்துல தான் இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு ஆளை என்ன பண்ணலாம்? இந்த அரசாங்கமும் நம்மளோட லாவும் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இல்ல நான் என்ன சொன்னாலும் கதை தெரிஞ்சிடும். என்ன பண்ணலாம்? இல்ல அதை சொல்ல என்ன சொன்னாலும் கதை தெரிஞ்சிடும். இந்த கேள்வி நான் முழுக்க உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். சொல்லுவாங்களா, தன்வினை தன்னை சுடும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ஒரே முன்னாடியே சொன்னான், நன்மையும் தீமையும் பிரதர வாராங்கிறது வந்து பிறர் மேல செலுத்துற வெறுப்போ கோவமோ அந்த கத்திக்கு எப்பவுமே ரெண்டு பக்கம் கூர்மையா இருக்கும். அது இன்னொரு பக்கம் இருக்கும்போது அது நம்மளையும் தாக்குங்கிறது இருக்கு. ஸோ அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம சின்ன சின்ன அனுபவப்பட்டுக்கலாம். அது ஒன்றா இருக்கலாம். ஸோ அதனால் இதுக்கு மேலே சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். புரியுதா சார்? முன்னணி கதாநாயகர்களுக்கெல்லாம் 50வது படம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். லாஸ்ட் எலமெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வச்சு அதை ரொம்ப பில்டப் பண்ணி அதை மொக்கையாக்கி விட்டுரும். நீங்க அப்படியெல்லாம் ஒரு கதையை தேர்ந்தெடுக்காம இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுக்க நன்றி. நீங்க ஆரம்பத்துல கதை கேட்கும் போது என்ன வீரியம் இருந்தாலும் அதே வீரியத்தோட அந்த படம் முடிஞ்சதை நீங்க நினைச்சிருக்கீங்க. ஆமா, ஏன்னா இப்ப நான் போன முறை பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தேன், அதுல இன்டர்வியூ சொன்னான்னு தெரியல, நம்ம பேப்பர்ல இருந்ததோட நம்ம பார்த்ததோட படம் 100 மடங்கு ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் இயக்குனரும் தயாரிப்பாளரும் இல்லை டெக்னீஷியன் சொல்லலாம். இன்னொரு பெரும்பங்கு வந்து இந்த படத்தில் வேலை பெற்ற அத்தனை கதாபாத்திரங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த படத்தில் இவருக்கு பதிலாக இவர்னு வேற யாரையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அந்த மாதிரி அமைஞ்ச கதாபாத்திரம் எல்லாரும் அதை ரொம்ப பொறுப்போடையும். இப்போ நட்டி சார் வரும்போது அது கொஞ்சம் எலிவேட் ஆகுது. அருள்தாசன் இருக்கும்போது, இப்போ கல்கி இருக்கும்போது, வினோத் இருக்கும்போது, அனுராக் கஷ்யப் சார் அவர் இருக்கும்போது, அபிராம் மேடம் இருக்கும்போது, மம்தா பண்ணும்போது, இப்போ நீங்கள் கேட்குறீங்களா மம்தாக்கு எப்படி நீங்கள் உங்கள் கேரக்டரை பற்றி கேட்டீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒருத்தரும் யார் மேலேயும் எந்த போட்டியும் போடாமல் இன்செக்யூரிட்டியாக இல்லாமல் தன்னுடைய கதாபாத்திரத்தையும் தனக்கான ஸ்பேஸையும் ரொம்ப அழகாக கையாளணும்னு நினச்சதாக இருக்கட்டும், அதை அவங்க புரிஞ்சுக்கிட்ட விதமாக இருக்கட்டும், இது எல்லாமும் சேர்ந்து தான் இந்த படம் இத்தனை மடங்கு வளர்ந்து வந்தது. நான் வந்து பேப்பரில் பார்க்கும்போது அதை கற்பனை பண்ணும்போது என்னுடைய கற்பனையில் இப்படி ஒரு படமாக அது இல்லை. ஸோ அந்த படம் நடந்துற விதம், நடக்கிற லொக்கேஷன்ஸ், அந்த வீடு லொக்கேஷன் அமைது, இது எல்லாமே சேர்ந்தா இந்த படத்துக்கான ஒரு பெரிய பிளஸை நான் பார்க்குறேன். சார் நான் இது சார் என்ன வேணா எனக்கு தெரியாது சார். இப்போ பண்ணதும் எனக்கு தெரியாது சார். அது நடந்தது. இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சு அந்த கேள்வி கேட்குற வரைக்கும் நீங்கள் என்னவா பிஹேவ் பண்ண போறீங்கன்னு நான் ஒரு துளியில் எதிர்பார்க்கல. பயத்தோடு தான் இருந்தேன் நான். எல்லா படத்துக்கும் இதுதான் நடக்கும். அதனால் இதில் வந்து எப்பயுமே ஓவர் கான்ஃபிடென்ட் ஒன்று கிடையாது. நம்ம என்னதான் நம்ம செஞ்சாலும் அது அடுத்தவங்க பார்த்து சொல்லும் போது தான் தெரியும் அது அதோட இது போய் நம்ம என்னமா வேலை செஞ்சுருக்கோங்க. ஸோ அதனால் வந்து எப்பயுமே அந்த பிளானும் அந்த திட்டமும் கிடையாது. பண்ணுறதை பார்த்து ஏற்கனவே தவறுகள் பண்ணி அந்த தவறுகள் இல்லாமல் அடுத்து முன்னாடி ஸ்டெப் வைக்கிறதோட சரி சார். வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இங்கே வந்து படம் பார்த்ததுக்கு. அம்மா இந்த படத்துக்கு வரும்போது அது தேவையில்லாதுன்னு நினைக்கிறேம்மா.